மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல போகிறது பாப்புலேஷன் ரெசிஷன். என்னங்க பாப்புலேஷன், மக்கள் மக்கள் தொகை குறைகிறது. இதுக்கு ஏன் மக்கள் தொகை குறையுது, இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்? ஒரு தனி மனிதன் மட்டும் இல்லை, ஒரு உலக அளவில் இன்றைக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. இது ஏன் வருது? இதுக்கு காரணம் என்ன? இந்த காரணத்தை நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது உண்டா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே? முதல்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளும் அதிக அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவிலையும் குடும்ப கட்டுப்பாடை உருவாக்குனாங்க. ஆனால் தோல்வி, வெற்றி கிடையாது. ஆனால் சீனா போன்ற கடுமையான சட்டங்களால் அவர்கள் வெற்றி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி 65 நாடுகளில் கிட்டத்தட்ட மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. ஜப்பான், சீனா, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகளும் சரி, சின்ன சின்ன குட்டி நாடுகளும் சரி, மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் கேட்பீங்க, என்னங்க இதில் என்னங்க மக்கள் தொகைன்னா, இதுக்கு இந்த பாப்புலேஷன் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள், மொத்தம் 2 குழந்தை பெற்றுக்கலாம், 3 குழந்தை பெற்றுக்கலாம், 5 குழந்தை பெற்றுக்கலாம், 8 குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கோன்னு சொல்லி ரூல்ஸை தளர்த்தினாலும் மக்கள் அதை விரும்பவில்லை. ஏன்னா நாட்டில் மக்கள் தொகைக்கு குறைய ஆரம்பித்த பிறகு அவனும் இன்றைக்கி திருமணம் என்பதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ கல்யாணம் நடக்கின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் திருமணத்தை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருமணத்தை அவாய்ட் பண்ணுறதுடைய பலன் ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன் செக்ஸ் இதோடையும் இந்த திருமணம் என்பது மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொரு காரணங்களாலேயும் மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும் பொழுது இதை ஒவ்வொரு நாடுகளும், நீ உனக்கு காசு கொடுக்குறா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நீ காசு கொடுக்குறா, நீ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், நீ என்ன வேணால் சொல்லிக்கூடா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துடுச்சு. இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு தானே பார்க்கணும். ஒரு நாட்டில் ஒர்க்கிங் பவர் அப்படின்றது ஒரு யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன செய்யணும்னா, நாட்டில் அதாவது 18 45 வயதுக்கு வர்ற இவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் யங்ஸ்டர்ஸுடைய ஏஜ் மாறும். அப்படியே ஒவ்வொரு இது மாறும்போது யங்ஸ்டர்ஸ் மாறும்போது இந்த ஜப்பான் போன்ற நாடுகளில் 70-80 வயசு வரை உயிரோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதிகப்படியான மருத்துவ செலவு, இவங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் உடனே செலவு பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இந்த நாடுகள்லாம் இருக்குது. ஜப்பான், அதுக்கு சீனா, அது மாதிரி நாடுகள் இப்படி செலவு பண்ணாததால் இவங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ் ஒன்று உருவாகிட்டுருது. அந்த நாடுகளுக்கு மட்டும் இல்லை. ஆனால் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா மாதிரி இருக்கிற நாடுகள்னு மக்களை அவங்க பேரோ பண்ணிக்கணும். நீங்கள் வாங்க எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். அப்படி குடியுரிமை கொடுத்தால் அதை ஏற்றக்கூடிய நிலைமை இந்திய மக்கள் இருப்பாங்களா, இந்தியா ஆப்பிரிக்க நாடுகள் மக்கள் இருப்பாங்களா தெரியாது. ஏன்னா அவனுக்கு நாட்டு பாசம் அதிகம், மக்கள் மேலே சொந்தத்து மேலே ஆசை. அதனால் 90% போகிறது கிடையாது. ஒரு சிலர் போகிறாங்க, அது அடுத்த பிரச்சனை. அதுக்கு அடுத்தது இது மாதிரி இந்த பேரோ பர்சன்ஸ் உள்ளே போகிறதால தான் போகிறதுக்கு அந்த நாட்டு மக்களே விரும்புறதில்லை. அதுவும் ஒரு காரணம். இப்படி ஒவ்வொரு காரணங்களாக காட்டிக்கிட்டே வரும்போது அந்த நாட்டுடைய வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. டிக்ரீஸ் ஆகும் பொழுது பொருளாதார மந்த நிலை உருவாகும்.
நாட்டுடைய ஸ்திரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். நாட்டுடைய பொருளாதாரம் பாதித்து பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு போக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுக்கு திறமையாக மக்கள் தொகையை பெருக்கத்தை உருவாக்கி ஆகணும் அப்படின்ற கட்டாய சூழ்நிலை அந்த நாடுகளில் இருக்குது. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் வரலை. 65க்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளேயும் வராது. அதனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் கவலை இல்லை. தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. இது ஒரு எக்கனாமிக்ஸு.